நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அனைவரும் குருவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் எல்லா செல்வ வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 5வது இடத்தை பெறுவது மிருகசீரிட நட்சத்திரமாகும். இதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இது ஒரு பெண் இனமாக கருதப்படுகிறது. குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இதில் 1-2 பாதங்கள் ரிஷபராசியும் 3-4 பாதங்கள் மிதுன ராசியிலும் வருகிறது. இதில் பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் வே, ஓ, காக்கி. இந்த ராசியிற்கான குண அமைப்புகள். இரத்தக்காரனான செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்பதால் இது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசாத்திய துணிவும் யாருக்கும் பயப்படாத குணமும் இருக்கும். தன்னைத்தானே வழி நடத்தி கொள்ளும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள். எப்போதும் பரபரப்பாக செயல்பட்டே கொண்டு இருப்பார்கள். பொதுவாகவே இவர்களுக்கு மொழிப்பற்றும் இனப்பற்றும் அதிகம். கண்டம் விட்டு கண்டம் செல்லும் தாய் நாட்டை மறக்காதவர்கள். யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் சுய சிந்தனையோடு எடுக்கும் காரியங்களை செய்து முடிப்பார்கள். அபார நினைவற்றல் இருக்கும். முன்கோபம் அதிகம் இருந்தாலும் மற்றவரிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பும் இருக்கும். தவறை கண்டால் தயக்கமின்றி சுட்டி காட்டும் தைரியம் இருக்கும். இவர்களது குடும்ப அமைப்பு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இவர்களது குடும்ப அமைப்பு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் பண்பில்லாதவர்களாக இருப்பார்கள். இதனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். அடிக்கடி மன சஞ்சலங்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். வெளிநபர்களிடம் விட்டு கொடுக்கும் பண்பு இருக்கும் அளவுக்கு வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடக்க மாட்டார்கள். பெண்களுக்கு தாய் வழியில் நிறைய வசதிகள் வந்து கொண்டே இருக்கும். செல்வாக்குக்கு பஞ்சம் இருக்காது. ஆடம்பர பொருட்களை வாங்கி போட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்வார்கள். அன்புக்கு கட்டப்பட்டவராக இருந்தாலும் இவருடைய குண அமைப்பால் கடைசி காலத்தில் தனியாகவே வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எடுத்துக்கொண்டு வாழும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளிடம் கராராக நடந்து கொள்வார்கள். மிருகசீரிடம் தொழில் அமைப்பு. செய்யும் உத்தியோகத்தில் நெறிமுறை தவறாமல் நடந்து கொள்வார்கள். நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் இருக்கும். நாட்டியம், நாடகம், சங்கீதம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும். கடின உழைப்பாளிகள். பேச்சாலும் செயலாலும் அனைவரையும் கவர்ந்திருப்பார்கள். கற்பூர புத்தி உண்டு என்று கூறலாம். அரசியல், பொது மேலாண்மை, சட்டம் போன்ற துறைகளில் புகழ் பெறுவார்கள். பணம், படிப்பு போன்றவற்றை குறைவாக இருந்தாலும் தான் நிறைவாக வாழ்வதாக காட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய சொந்த கருத்துக்களை யாரிடம் வெளியிடாமல் சாதித்து காட்டும் திறமைசாலிகள் என்றால் மிகையாகாது. வண்டி வாகனங்களை ஓட்டிச் செல்வதில் அதிக ஆர்வம் மிக்கவர்கள். இவர்களை தாக்கும் நோய்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைப்பதால் கை, கழுத்து, எலும்பு போன்றவற்றில் வலியும், வயிற்று வலி, குடல் இறக்கம், நீரிழிவு, வாதம் போன்ற பாதிப்பு உண்டாகும். பயணங்களால் அடிப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதால் கவனமாக வாகனங்களை ஓட்டிச் செல்வது நல்லது. இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள்: திருமணம், காது குத்து, சீமாந்தம் செய்தல், ஆபரணம் செய்தல், தானியம் வாங்குதல், விதை விதைத்தல், கிணறு வெட்டுதல், யாத்திரை செல்லுதல், கல்வி கற்க தொடங்குதல், கால்நடைகள் வாங்குதல் போன்றவற்றை மிருகசீரிடத்தில் செய்யலாம். நண்பர்களே, இவருக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது. வாழ்க வளமுடன் நண்பர்களே. இது அடிப்படை விஷயம். இறைவனின் பேரருள் உங்கள் அனைவருக்கும் துணையாக இருந்து வழி நடத்தி செல்லும். வாழ்க வளமுடன்.